கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தை ஒட்டி தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் அக்டோபர் 15ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வெர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கு இடையில காரசாரமான விவாதங்கள்க விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம் பொதுமக்களுக்காக அப்படின்னு முதலமைச்சர் கருத்துக்களை முன் வச்சாரு. இல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியா எடுக்கல அப்படின்னு விமர்சனங்களை முன் வச்சாரு எதிர்க்கட்சி தலைவர். இதுல குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இதே கரூர்ல இந்த தாவேகா கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாட்கள் முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கூட்டம் நடந்தது. அங்க எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படல. ஏன்னா சரியா திட்டமிட்டு சரியா நடத்தியிருந்தாங்க அப்படின்னு பாராட்டுகளையும் பதிவு செஞ்சிருந்தாரு முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவருமே எதிர்க்கட்சி தலைவர் நடத்தின அந்த கூட்டத்துல கூடுதல் கூட்டமும் வந்தது. ஆனாலும் நெரிசல் இல்லை. ஏன்னா அங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேச போகிறார் என கவனிக்க வந்தார்கள். அது மட்டும் இல்லாம அவரும் பேருந்துல ஏறி நின்று பேசினாரு, மக்கள் கிட்ட கையாட்டினாரு. அதனால எந்த விதமான நெரிசலும் ஏற்படல. திரு விஜய் உள்ளேயே இருந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து மேல ஏறி நின்று பேசினாரு அப்படின்னு சில விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சரியா கேடர்ஸை வழி நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுகளையும், இன்னொரு பக்கம் விஜய் அவர் பின்பு இருக்கக்கூடியவர்கள் வெறும் ரசிகர்களாகத்தான் இருக்காங்க, ஒரு தலைமைத்துவத்தோடு அவர்களை ஒரு தொண்டர்களாக மாற்றவில்லை என்கிற வகையில பல விஷயங்களையும் இதுல மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு சீனியர் அமைச்சர். இதுல குறிப்பாக சொல்லணும்னா, அதிமுக தாவேகா கிடையே கூட்டணி நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அதுல ஒரு கட்சியை அதிமுகவை பாராட்டி பேசியிருக்காங்க ஆளுங்கட்சியினர், திமுகவினர். இதன் மூலமா கூட்டணிக்கு நெருங்குகின்ற தாவேகாவுடைய தொண்டர்கள் அவங்க கிட்ட சில அதிருப்திகள் ஏற்படலாம் இல்லையா, அதை மையமிட்டும் இந்த அரசியல் நகர்வை முன் வச்சிருக்காங்க. அதிமுக அரசியல் அனுபவத்தோடு கையாண்டு இருக்கிறார்கள் பலவற்றையும் அப்படிங்கிற ரீதியில ஒரு கேமை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.